சென்னை பேட்மிண்டன் கோர்ட்டில் 4 கேமரா வேணும் கஸ்டமர் என்கொயரி பண்ணாங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயே கஸ்டமருக்கு வந்து கிளாரிட்டி வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருந்தோம். கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் எல்லாமே பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க. நம்ம டெக்னீஷியன் டேரெக்டாக சைட்டுக்கு போயிட்டு ஸோ கேமரா எங்கே மாட்டணும் கஸ்டமர்கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவங்க அப்சர்வ் வந்து பண்ணிட்டாங்க. 4 கேமரா செட் ஆஃபர் ப்ரைஸில் 15,000, இன்ஸ்டலேஷன் சார்ஜ் 2,500 கொடுத்துருக்கோம். கஸ்டமர் வந்து லெஃப்ட் ரைட் 2 கேமரா வேணும். அப்போ தான் எனக்கு ரோட்டில் என்ன நடக்குதுன்னு கிளியராக தெரியும். அதே மாதிரி கோர்ட்டுக்குள்ளே வந்து அட்ஜசன்ட் சைடில் ஒரு கேமரா ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு கேமரா பேக்லேயும் போட்டு டோட்டல் கோட் கவர் பண்ணுற மாதிரி வேணும் கேட்டாங்க. இது ஷீட்னால நம்ம பிவிசி பைப் வந்து நம்ம டேக் போட்டு அந்த கம்பியில் அப்படியே கட்டிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு டெம்பரரி ஷெட்டு மாதிரி தான் இது வந்து போட்டிருக்காங்க. அதனால ஃபுல்லாக நம்ம கன்சீலில் பண்ணி தண்ணி உள்ளக்க போகக்கூடாதுன்னு ஃபுல்லாக பக்காவாக இது மாதிரி பைப் போட்டு கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். கோர்ட்டில் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு கிளியராக தெரியணும். இந்த சைட்டில் நம்ம டிவிஆர் ரேக் மாட்ட முடியாது. அதனால பிஓஇ பாக்ஸ் மாட்டியிருக்கோம். ஏன்னா டிவிஆர் ரேக் வெயிட் ஜாஸ்தி, சீட்டில் நிற்காது, கீழே வந்துடும். நம்ம பிஓஇ பாக்ஸ் மாட்டிட்டு அதில் எஸ்எம்பிஎஸ் டிவிஆர் எல்லாமே உள்ளக்க வச்சுட்டு கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம பக்காவாக கான்ஃபிகர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துட்டோம். கஸ்டமர் மொபைலில் மட்டும் தான் எனக்கு வியூ வேணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க மொபைலில் வியூ வர வச்சு அவங்க 2 பேருக்கு ஷேர் பண்ண சொன்னாங்க. எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி காமிச்சிட்டோம். மானிட்டர்லையும்